கரூர் விஷயத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. நேற்று விபத்தில் குடும்பத்தை விஜய் பார்த்திருக்காரு. குறிப்பாக அங்க நேர்ல போய் போக முடியாத சூழ்நிலை அவங்க குடும்பத்தை வந்து எப்படி பார்த்துருக்கீங்க? ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ விசாரணை நடக்கலை. விசாரணை தொடங்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடுறேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துட்றேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும்? சரியாக இருக்குமான்னு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னையை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை? புஷி ஆனந்த் தான் வேனில் ஏறி சொல்கிறாரு அந்த பேருந்தில். இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார். அவர் இவர் யார்? ஆதவர்ஜுனா இருக்கார். அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே. குற்றம் யாரால் நிகழுது? நான் கேட்குறது, இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு, நான் கேட்குற குற்றம் யாரால் நிகழுது? யாரால் நிகழுது? யார் இது தப்பு? யாரால் நிகழுது? யார் வருகையால் நிகழுது? அது பேசக்கூடாது. வந்தது பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில் ஏறினவன்னு என்ன சொல்றிய? என்னை பத்திரமா பாதுகாத்து இங்கே கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யார்? குற்றம் ஒரு குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம். அப்போ யார் காரணம்? அப்போ காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்போ விசாரணை எப்படி இருக்கும்னு பார்த்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்கே? அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்கே போய் விசாரிக்குது? யாரு? அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை? அது அப்புறம் அது நீங்கள் சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரித்து சொல்லணும். சிபிஐ விசாரித்து சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குதில்ல, விசாரித்து சொல்லணும். இப்போது புஷி ஆனந்த் முன்பிணை கேட்குறாரு. எஃப்ஐஆர் போட்டவுடனே முன்பிணை கேட்குறாரு, ஆன்டிசிபேட்டிவ் பெயில் கேட்குறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினவுடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு. அப்போ சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? நான் கேட்குறது நீங்கள் முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய? சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? அப்புறம் நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க. இது சிபிஐக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு போகிறத, விஜயும் ஆதவர்ஜுனா வெளியில் வச்சுருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம். நீங்கள் வேணால் எழுதி வைங்க. வரலை அப்படின்னா என்னென்ன தெரியும்? இல்லை, ட்ரம்போட போலீஸ் மேலே தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரித்து முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணியிருக்கா?
உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது. அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாற்றினீங்க? சிஎம் ஏற்கனவே மீட்டிங் கொடுத்துருக்காரு, அதோட க்ரௌடாக இருக்கலாம்னு சொல்லி இது சொன்னாங்க. நீங்கள் அது ஒரு எல்லா அரசியல் கட்சியோட இதுதானே? அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரி தான், அதுவும் அது மாதிரி தான். பிடியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை, என் கேள்வி சரியாக இருக்கா இல்லையா அதான் கேள்வி வச்சுங்க. நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்குறது, அந்த குற்றத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்மந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின்கிட்ட கேளுங்க. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதில் விசாரிக்க வேண்டியது இல்லை, அது வெளிப்படையாக தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வரப்போகுது? இல்லை, நம்ம 98% தங்களுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றிட்டோம். தேர்தல் வந்தால் 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஒரு முன்கூட்டியே அவ்வளோ அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. கட்சிகள் எப்படி பார்க்குறோம்? அப்போ 200 இடத்துல நாங்கள் தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். 98% தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு. இன்னும் 6 மாதம் தானே இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசியக்கார மாதிரி பேசிட்டு இருக்குங்க? அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமாக வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல், அதில் போய் பேசிடக்கூடாது. இலங்கையில் தொடர்ச்சியாக 3 விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவன் தான் அந்த ஜனதா விக்திபுரம்னா. இப்போ இருக்கல அனுரா இருக்கார்ல, அவர் 3 விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சுருந்துச்சு. திடீர்னு 52 விழுக்காடு வாங்கி எப்படி அதிபராச்சு? மாறுதலை விரும்பிட்டான், கொண்டு வந்துட்டான். அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது.